வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு குலோப் ஜாமுன். நம்ம பிள்ளைகளுக்கு மரவள்ளிக்கிழங்கை அப்படியே வேவிச்சு கொடுக்காம இப்படி செஞ்சு கொடுங்க, ஆசையாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கிழங்குல செய்கிறோமே ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்லி காமிச்சிருக்க மாதிரியே செய்யுங்க. சூப்பர் சாஃப்டாக அருமையாக இருக்கும். நான் செஞ்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு எல்லாருமே சூப்பராக சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கை வச்சு நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வத்தல் வகைகளும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதாவது மரவள்ளிக்கிழங்கு, சேலத்துலலாம் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு வந்து ஒரு 1/2 kg இருக்குது. இதில் நம்ம பாதி எடுத்துக்கலாம். சின்ன குடும்பமாக இருந்தால் பாதி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெரிய குடும்பமாக இருந்தால் ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், கொஞ்சம் பெரிய டம்ளர் அளவு. நார்மல் டம்ளரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். 1/2 டம்ளர் வந்து நாட்டு சக்கரை, இல்லாட்டினா பனை வெல்லம், இல்லாட்டி உருண்டை வெல்லம், எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் வந்து அரைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் ஸ்வீட் ரொம்ப சாப்பிட மாட்டோம், அதனால் குறைச்சி எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி, தேங்காய் பூ 1 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன், நெய் கொஞ்சம் வேணும், உப்பு டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த பன்னீர் துருவோம் இல்லைங்களா, அந்த துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுனால் கொஞ்சம் நல்லா சன்னமாக வரும். கேரட் துருவது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். சப்போஸ் இது இல்லைன்னா கேரட் துருவுறதுலேயே சின்னதில் துருவிக்கங்க. இதுதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம தோலை எடுத்துக்கலாம். தோல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பட்டர் நைஃப் இருக்கணும், இல்லாட்டினா இந்த மாதிரி மொன்னையாக இருக்கணும். அது நம்ம வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஷார்ப் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மொன்னையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், தடுமாற வேண்டாம் நம்ம தோல் எடுக்கிறதுக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷு இந்த கிழங்கு. ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கோங்க இப்படியே. படல் படலாக வரும் நமக்கு. ரொம்ப ஈஸி தோல் எடுக்கிறது. நெயில் கட் ஆகிடுச்சு, அதனால் நம்ம இதை கையில் எடுத்துக்கலாம். இப்படி நெயில் இருந்தால் அப்படியே நெயிலை விட்டு விட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பணியாரம், வாழைப்பழ தோசை, கார அடை, இனிப்பு அடை, குழிப்பணியாரம், அப்புறம் மெயினாக மரவள்ளிக்கிழங்கு வச்சு வத்தல் வகைகள் நிறைய போட்டிருக்கேன். எல்லாம் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இது சுத்தமாக நான் கழுவிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த அளவு போதும். நல்லா விளைஞ்ச காய் அப்படியே வெடிப்பு விடுது பாருங்கள், சூப்பராக. இந்த நைஃப் பாருங்கள் 160, எது எடுத்தாலும் 160ல் வாங்கினது. நல்லா இருக்குது, வெயிட்டே இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த நடுவில் இருக்க நரம்பை நம்ம எடுத்துடணும். வந்துருச்சு. இப்போ கிழங்க துருவிக்கலாம். இதோ இந்த மாதிரி பன்னீர் துருவி தேவை நமக்கு. சப்போஸ் அது இல்லைன்னா வீட்டில் நம்ம இது வச்சுருப்போம் இல்லையா, இதில் சின்னது இருக்கும் இல்லையா, அதில் துருவிக்கங்க. துருவி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொடி பொடி பொடியாக இருக்குதுன்னு. நான் எல்லாத்தையுமே துருவிட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா துருவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த கிழங்கை நம்ம வாங்கின உடனே செய்யணும். இந்த ஒரு மாதிரி பச்சை ஓடுறது, அந்த மாதிரி ஒரு கருப்பாக இருக்கும், அந்த மாதிரிலாம் ஆகிறவர்களும் நம்ம வச்சுக்கக்கூடாது. முடிஞ்சவர்களும் உடனே செஞ்சிடணும். ஒரு அவசரத்துக்கு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இது நேற்று வாங்கினது, தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு, இது இன்றைக்கி காத்தால ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு.
இப்போ இதையும் தண்ணிக்குள்ளே போட்டு இதை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருவேன். டெய்லி தண்ணி மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருங்க. ஒரு 3 நாளைக்கு நல்லா தாராளமாக தாங்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோவில், சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி செம்படத்தில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் ஃப்ரிட்ஜில். இப்போ நான் இதையும் போட்டு வச்சிடறேன் பாருங்கள். ஆனால் இங்கே வீதியில் வர்றப்பே வாங்கினா தான், சில நேரம் வரவே வராது, வந்தால் மறுநாளே வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றிக்கலாம், மூழ்கணும். இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வைக்கணும். நம்ம இப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான், நல்லாயிருக்கும். இது நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தவங்க, சப்ஸ்கிரைபரெல்லாம். நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். முடிஞ்சவரையிலும் உடனே செஞ்சுருங்க. ஒரு அவசரத்துக்காக நான் இது சொல்கிறேன், ஒரு அளவுக்காக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தண்ணி எடுத்த டம்ளரு, சர்க்கரை எடுத்த டம்ளரு எல்லாமே ஒரே அளவு டம்ளர் தான் என்னுடையது. கிழங்கு அளவு சரியாக தெரியல அப்படிங்கன்னா நான் ஒரு அளவுக்காக சொல்கிறேன். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கொஞ்சோண்டு கூட இருக்குது, இதையும் போட்டு விட்ருவோம். எவ்வளோ அளவு போட தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த தண்ணி இதே டம்ளர் தான், நாட்டு சர்க்கரை இதே டம்ளர், எல்லாமே இதே டம்ளர், உங்களை அளவுக்காக சொல்கிறேன். இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. 2 தடவை செஞ்சிட்டேன் நான், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மரவள்ளி கிழங்குனே எல்லாருக்குமே தெரியல கொடுத்தப்ப. இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் நான். இதை அப்படியே வச்சிடலாம். இதில் வேகட்டும். இட்லி வேகிற மாதிரியே ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம துருவி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால சட்னா வெந்துடும். அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே போட வேண்டாம். ஏன்னா நம்ம ஜீராவில் தான் ஊற வைக்க போகிறோம். தேங்காய் பூ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் பிடிக்கும்னா 1.5 ஸ்பூன் போடுங்க, அதுக்கு மேலே போட வேண்டாம். இது போல் நான் சொல்கிற அளவுலேயே செய்யுங்க, சூப்பராக சாஃப்டாக நல்லா வரும். இப்படி சூடாக போட்டுருங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் ஆறினோன்னே நம்ம கை வச்சுக்கலாம். எதுக்கு கொஞ்ச நாளைக்கு மூடி வைக்க சொன்னேன்னா, இந்த சக்கரை அப்படியே இதில் இந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகி எல்லா பக்கம் போய் சேர்ந்துக்கும். மரவள்ளி கிழங்கு மஸ்தான் உருண்டைன்னு ஒன்று போட்டிருப்பேன், அது இதே போல் தான் உருட்டிட்டு தேங்காய் பூவில் நம்ம பரட்டி பரட்டி எடுக்கணும். சூப்பராக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெள்ளத்தில் தானே நம்ம ஊற வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கும் உள்ள. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் சூடு இருக்குது. சூடு நான் டைம் சொல்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அளவுக்கு தக்கன டைம் எடுத்து வேகும், அதுக்காக சொல்கிறேன். இது கொஞ்சமாக போட்டிருக்க வச்சு 10 நிமிஷத்துலேயே அது நல்லா சன்னமாக துருவி இருக்கோம் இல்லையா, வெந்துருச்சு. தேங்காய் நம்ம நிறையா போட்டுட்டோம்னா நம்ம உருண்டை பிடிச்சி அந்த இனிப்பு ஜீராவில் ஊறும்போது உருண்டை என்ன சொல்கிறது, உதிர்ந்து போயிடும். அதுக்காக தான் தேங்காய் கொஞ்சமாக போட சொன்னேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய், ரொம்பலாம் நெய் யூஸ் பண்ண வேணாம், சும்மா கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கோலா உருண்டை பிடிப்போம் இல்லைங்களா, அந்த அளவு பிடிச்சிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இந்த அளவு போதும். அப்படியே டக்குன்னு சுட சுட நீங்கள் பிடிச்சிடணும். அப்போ தான் நல்லா பிடிக்க வரும், ஷேப் அழகாக வரும். ஆறிச்சுன்னா உங்களுக்கு ஷேப் வராது உருண்டையாக. சூட ஆறக்குள்ளாட்டியும் டக்கு டக்குன்னு ஊட்டிடணும். நம்ம அடிக்கடி எண்ணெய் பதார்த்தமே செஞ்சு கொடுக்கறதுக்கு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சும்மா கிழங்கு வச்சு கொடுத்தா பாருங்களா பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க.
ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய் பூசினேன், அதே தான் செய்கிறேன். இந்த பனவெல்ல சிறப்போடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஜூஸியாக. அதோட எல்லாத்தையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன். உருண்டையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அப்போயே ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். விட்டு போச்சு. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருந்த நாட்டு சக்கரை பனவெல்லம் சேர்ந்தது அதையும் போட்டுக்கிறேன். இப்படியே நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சால் போதும், பாகுபதம்லாம் வேண்டாம் நமக்கு. வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்படியே வடிகட்டி விட்ருவோம். தூசு மண் போகிறதுக்காக தான் நம்ம வடிகட்டுறோம். ஒரு கொதி வரட்டும். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த உருளைகள்லாம் போட்டுக்கலாம். இப்போ இப்படியே எடுத்து ஆட்டி விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் இப்போ பட்டா போட்டுக்கோங்க, சிலருக்கு பிடிக்காது. இப்படியே ஆட்டி விட்டுக்கலாம், கரண்டி போட வேண்டாம். அப்படியே நெய் போட்டுக்கலாம். நெய்யெல்லாம் நம்ம இஷ்டம்தான். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு விட்றேன், கொஞ்சமாக தான் போட்டு விட்ருக்கேன். எடுத்து லேசாக ஆட்டி விட்டுக்கலாம். அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரியே வருது பாருங்கள், சூப்பராக. 2 நிமிஷம் தான் கொதிக்கணும் போட்டு, அதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், பாகு ரொம்ப கெட்டியாக போயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆட்டி விட்டுக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம், ஆற விட்டும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உடனே கொதிக்க கொதிக்க காமிக்கணுன்னு தான் நினச்சேன், அதுக்குள்ளாட்டியும் இபி ரீடிங் எடுக்க வந்துட்டாங்க, வச்சுட்டு போயிட்டேன். இப்போ மத்தியானம் போல் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இந்த சிரப்பு இருக்குங்களா, அது கூட கொஞ்சம் கெட்டியாகிக்கும் நமக்கு. எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள், அற்புதமாக இருக்குது. இந்த ஜூஸோடு சாப்பிட்ணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மத்தியானம் போல் செஞ்சேன். இப்போ பாருங்களேன், ஈவினிங் எப்படி ஊறி இருக்குது பாருங்கள், சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு ஊறின பிறகு ஈவினிங் இப்படி தான் இருக்குங்கிறதுக்காக காமிக்கிறேன். மரவள்ளிக்கிழங்கு குலோப் ஜாமுன் ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.